அதிமுக உட்கட்சி விவகாரம் முதல்ல ஹைகோர்ட்டு சொல்லிச்சு, தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை. உடனே அதே ஹைகோர்ட்டு இப்போ சொல்லுது தடை நீக்கப்படுகிறது, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். கேட்டால் அப்போ ஒரு ஜட்ஜு சொன்னாராம் இப்போ தடைன்னு, 2 ஜட்ஜு சொல்கிறாங்க தடை இல்லைன்னு. யார் சொல்கிறது கேட்குறது? யார் சொல்கிறது சட்டப்படி உண்மை, சட்டப்படி ரைட்டு? ஒரு சட்டம் தானே இருக்குது. அதில் ஒரு ஜட்ஜு ஒரு சட்டத்தை சொல்கிறாரு, 2 ஜட்ஜு வேறு ஒரு சட்டத்தை சொல்கிறாரு. இப்போ இது சுப்ரீம் கோர்ட்டு போச்சுன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, அங்கே என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் தானே தெரியும். ஆக எப்படி போயிடுச்சு தீர்ப்பு? ஆளுக்கு ஒரு தீர்ப்பு. கடைசி அவன் தலையை பிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். செந்தில் பாலாஜி எப்படி மந்திரியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஆமாம், அதில் நிறைய அரசு ஊழியர்கள் சாட்சியாக போட்டிருக்கீங்களே, மந்திரி இருந்தால் அரசு ஊழியர்கள் பயப்படுவாங்களே, எப்படி அவர் மந்திரியாக போட்டிங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டாங்க. ஜனவரியில் கேட்டுட்டு ஜனவரி 20ன்னு சொன்னாங்க. அடுத்தது இன்றைக்கி வர கேஸ் வரல, இன்றைக்கி தான் என்னமோ அடுத்து வந்திருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் எந்த லட்சத்தில் போகுது? எவ்வளோ முக்கியமான விஷயம். ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக இது போட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஒருத்தர் மந்திரி ஆகலாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இல்லை. ஆக இந்த லட்சணத்தில் தான் நீதிமன்றங்கள் போயிட்டு இருக்கு. அதனால் அதிமுகவுக்கு ஒருத்தர் விசாரிக்கலாங்கிறாரு, 2 ஜட்ஜு விசாரிக்கக்கூடாதுங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி எப்படியும் போகட்டும். என்னை பொறுத்தவரை என்னென்னா, தேர்தல் கமிஷனில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு விசாரிக்க சட்டப்படி அனுமதி உண்டு, அதிகாரம் உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா, குற்றம், அதாவது புகாரை கொடுத்தவர் யார்? அதிமுகவில் 1 கோடி உறுப்பினர் இருப்பான், 1 கோடியில் எவனாச்சும் ஒருத்தம் போட்டாலும் உடனே நீ விசாரிக்கலாம்னு சொல்லக்கூடாது. தேர்தல் கமிஷன் சேஷனோடு போயிடுச்சு. தேர்தல் கமிஷனுங்கெல்லாம் அங்கேயும் பணம் விளையாடுது. டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்தாருன்னு தானே அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆக நீங்கள் எப்போ விசாரிக்க முடியும்? உங்களுக்கு புகார் கொடுத்தவர் யார்? ஒன்று, புகார் கொடுத்தவருக்கு செல்வாக்கு இருக்கா, அவர் பெரிய ஆளா, கட்சியில் அவருக்கு ஆதரவு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். சும்மா அப்படி தூக்கி வச்சுட்டு பிஜேபி அதிமுக நம்ம கூட அலைன்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கவனிங்க, ரெட்டையிலையை முடக்குங்கன்னு சொன்ன உடனே தேர்தல் கமிஷன் ஒரு விசாரணையை வச்சு ரெட்டையிலையை முடக்குனீங்கன்னா அதோடு உங்கள் தேர்தல் கமிஷன் மூடிட்டு போயிடும். தேர்தல் கமிஷன் விசாரிங்க, நியாயமாக விசாரிங்க. யார் பக்கம் அதிக எம்எல்ஏ இருக்கா, எம்பி இருக்கா, தொண்டர்கள், இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும். யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தோன்னே சின்னத்தை நீக்கிடுவீங்களா, நிறுத்திடுவீங்களா? சவால் விடணும் உங்கள் தேர்தல் கமிஷனுக்கு. அப்புறம் என்ன, தேர்தல் கமிஷனுக்கு ஒன்று மூடிட்டு போயிருங்கன்னு தான் சொல்லுங்கள். நேர்மையாக விசாரியுங்கள். யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, தொண்டர்களில் பெரும்பகுதி யார் பக்கம் இருக்காங்களோ அவர்களுக்குத்தான் சின்னத்தை கொடுக்கணும். அதுதான் உண்மையான அதிமுக. அவங்க நல்லவன் கெட்டவன் எல்லாம் விட்டுருங்க. இதைத்தான் தேர்தல் கமிஷன் விசாரிக்கணும். பிஜேபியை அலைன்ஸ் வைப்பதற்காக தேர்தல் கமிஷனை ஒரு ஆயுதமாக உபயோகித்து அதிமுகவின் இரட்டை இலையை முடக்கவோ மற்றபடி கட்சி எது பண்ணவோன்னு செஞ்சிங்கன்னா தேர்தல் கமிஷனை மூடணும். தேர்தல் கமிஷனை மூட வைப்போம், தெரியும் எங்களுக்கு உங்களை எப்படி மூட வைக்கணும். ஆக இதைத்தான் சொல்கிறேன், நியாயமாக விசாரியுங்கள். விசாரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒத்துக்கிறேன். தேர்தல் கமிஷன் விதிகளின்படி எந்த கட்சியில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை விசாரித்து முடிவு சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த முடிவு ஒருதலைபட்சமான முடிவாக இருக்கக்கூடாது. மத்தியில் ஆளக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு நீங்கள் துணை போவதற்காக எடுக்கப்படும் முடிவாக இருக்கக்கூடாது. நியாயமான முறையில் முடிவெடுங்கள். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் உங்களுடைய தீர்ப்பு தப்பு அப்படிங்கிறத அவங்களால் நிலைநாட்ட முடியும். யாருடைய ஏஜென்ட்டாகவும் தேர்தல் கமிஷன் செயல்பட வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக